இந்த முருங்கைக்காய், முருங்கை பிஞ்சு, முருங்கை இலை எல்லாவற்றிலும் நிறைய சத்துக்கள் இருக்கிறது. இன்றைக்கு முருங்கைக்காயை பற்றி பார்ப்போம். குணபாடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் ஒவ்வொரு காய்கறிகளிலும் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். சொல்லும் பிணியெல்லாம் தோல்வியாம், ஐயம் அரும், பல் உயிர்க்கும், தாது மிகும், பத்தியமாம், வில்லார் பெருங்கைக்கா மன்று திக்கும் பெண்ணே நிறைய முருங்கைக்காய் தன்னை மொழி. அது சொல்லுகிறார்கள் 4 வரியில், சொல்லும் பிணியெல்லாம் தோல்வியாம் என்று சொல்லுகிறார்கள். கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் தோல்வியடையும் முருங்கைக்காயை சாப்பிட்டால். இது பல பிணிகளை போக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது. நாம் நல்ல தொடுகறியாக, அதாவது நான் ரசம் வைத்து கொண்டு சாப்பிட்டால், அல்லது குழம்பு வைத்து சொல்லி சாப்பிட்டால், அதை பக்க உணவுகளாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதாவது சளியை போக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக விந்தை பெருக்கக்கூடியதாக இருக்கிறது. என்றைக்கு முந்தானை முடித்து படம் வந்ததோ அன்றைக்கே நமக்கு தெரிந்து போய்விட்டது. அன்றிலிருந்து தான் முருங்கைக்காக ஒரு மவுசு கிடைத்தது. ஆனால் இன்னும் அந்த பெருமை நமக்கு கிடைக்கவில்லை. காரணம், அதை ஒரு காயாக நாம் மதிப்பதில்லை. நாட்டு முருங்கையில் இருக்கக்கூடிய சத்து இன்றைக்கு ஹைபிரிட் முருங்கைகளில் இல்லை. நாட்டு முருங்கையிலுடைய சத்து நவீன அறிவியல் அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதில் என்னென்ன இருக்கிறது. கலோரிஸ் பார்த்தீர்கள் என்றால் கலோரிஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்கிறது. புரதச்சத்துக்கு நாம் இன்றைக்கு என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்? புரதச்சத்து எதில் கிடைக்கும்? பாதாம் சாப்பிடுதுன்னு சொல்வார்கள். அவ்வளோ வசதியாக நமக்கு இருக்கிறது பாதாம் சாப்பிடுவதுக்குள்ளது. முருங்கைக்காயில் புரோட்டீன் இருக்கிறது, கார்போஹைட்ரேட் இருக்கிறது, ஃபைபர் இருக்கிறது, விட்டமின் சி இருக்கிறது, விட்டமின் ஏ இருக்கிறது, கால்சியம் இருக்கிறது, அயன் இருக்கிறது, மெக்னீசியம் இருக்கிறது, அதே போல் பொட்டாசியம் இருக்கிறது, பாஸ்பரஸ் இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது ஃப்ளவனாய்ட்ஸ் அதில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதாவது நாம் பார்க்கும்பொழுது இவ்வளவு பொருள்கள் இதயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட் அது பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷனை, அதாவது நம்முடைய நோய் தொற்று கிருமிகள் இருக்கிறது அல்லவா, அவைகளை போக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்டில். இவ்வளவு சத்துக்கள் அதில் இல்லாததே இல்லை. நான் மல்டிவிட்டமின் மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. மல்டிவிட்டமின் மாத்திரைகளை சாப்பிட்டால் என்ன சத்துக்கள் கிடைக்கும் என்றால் அதை விட பல ஆயிரம் சத்துக்கள் இந்த முருங்கைக்காயில் கிடைக்கிறது. ஒரு முருங்கைக்காயை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டால் போதும். ஒரு முருங்கைக்காயை சாப்பிட்டால் போதும். அது செரிமானத்தை சீராக்குகிறது, உங்களுடைய இதயத்தை நன்றாக வைத்துக்கொள்ள உதவுகிறது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குறிப்பாக இதயத்துக்கு நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்கிறது. சர்க்கரை நோயாளிக்கு ஒரு நல்ல பொருளாக இது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விந்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது. விந்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அதாவது இவைகளெல்லாம் முருங்கைக்காயை சாப்பிட்டால் கிடைக்கக்கூடியது. 4 வரியில் சொன்னதை இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்து சாப்பிடுகிறது. தமிழர்களை எண்ணி பாருங்கள். நீங்கள் பலவித உணவுகளை இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதாவது பலவித விட்டமின் மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு அது ஒன்றும் தேவையில்லை. வாரத்துக்கு ஒரே ஒரு முருங்கைக்காய் சாப்பிடுங்கள். உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.